எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வசனங்களை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமானை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 35 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 36வது வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் கூட இல்லை. என வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செய்யாத யாருமே இல்லை. ஆக நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஜனத்தை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோழுமினார். வேதம் என்ன சொல்லுது? ரோமர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. வேதம் என்ன சொல்லுது? அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்போ யார் ஒருவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவி, இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன், இப்படியெல்லாம் செஞ்சேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ, மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறாங்களோ, வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டாரா இல்லையா எப்படி தெரியும்? நிறைய பேர் அது தெரியுது இல்லைங்க. பாவம் மன்னிக்கப்பட்டவரும் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கணும், அது ஓகே. இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படி தெரியும்? வசனத்தின் அடிப்படையில் தெரியும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது வசனத்தின் மூலம் தெரியும். இயேசு இந்த உலகத்தில் நமக்கு அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது வசனத்தில். இப்போ இயேசு மன்னிச்சிட்டாரா இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேதம் சொல்லுது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தை கவனிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டால் என்ன நடக்குமா? பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப யார் ஒருவர் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ, அப்படி கேட்கிறவங்களுடைய பாவங்களை இந்த வசனத்தின்படி பாவத்தை மன்னித்து அநியாயத்தை நீக்கி சுத்தமாக்கிட்டார். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா தெரியலீங்களே அப்படின்னு சொன்னா தப்பாயிரும். அவன் மன்னிக்கப்பட்டுச்சு. எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு? நான் என் பாவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டேன், எஸ் என் பாவங்களெல்லாம் மன்னிச்சாரு. எப்படிப்பா மன்னிச்சாரு? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, அப்போ தெரியும்னு சொல்லலாம். ஆகவே சரி, இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்ப நானும் நீங்களும் இயேசுவினால் கழுவப்பட்டுட்டோம். ஓகே, அதோடு மாத்திரமில்லை. வேதம் என்ன சொல்லுது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவன் எப்படி நம்மை நீதிமான்கள் ஆக்கினார்? தமது கிருபையினாலே. ஏன் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, 5ஆம் வசனத்தை கவனிங்க. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். வெயிட். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம்
அவர் நம்ம ரட்சிக்கல. நம்ம ஏதோ நல்ல காரியம் செஞ்சோம், ஆண்டவருடைய சர்ச்சுக்கு நான் ஃபேன் வாங்கி போட்டேன், காணிக்க கொடுத்தேன், நான் அப்படி செஞ்சேன், ஏழைகளுக்கு பண்ணேன், இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், அதனால அவர் என்னை ரட்சித்தார், அப்படி சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி சொல்லவே முடியாது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் எப்படி ரட்சித்தார்? அடுத்த வருஷம் தமது கிருபையினாலே. அப்ப கிருபையினால் தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அந்த நீதியின் கிரியையினால ரட்சிக்கல, கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம் சொல்லிட்டு 5ஆம் வசனம், தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்லுது பாருங்க, நமது கிரியைகளினாலே நம்ம ரட்சிக்கல. நம்ம நல்லது செஞ்சிட்டோம், அவனை விட நம்ம பெட்டர், இவனை விட பெஸ்ட், அப்படிலாம் நம்ம செஞ்சிருப்போம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனால அவர் நம்ம ரட்சிக்கல. எப்படியா? தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும். அப்படின்னா முழுக்குனா, மறுஜென்மம் முழுக்குனா ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினார். அப்ப பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டதினாலும் நம்மை ரட்சித்தார் சொல்லிட்டு அடுத்த வசந்தது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்ப எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுற மன்னிப்பு கேட்கணும், மன்னிச்சுவார். ரத்தத்தினாலே மன்னிச்சுவார். மன்னித்தார் விசுவாசிகள். விசுவாசித்த பிறகு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் அவர்கள் என்னவா? நீதிமான்களாக்கப்படும். இவ பரிசுத்தாவி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ணிட முடியாது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்தாவி வந்தாச்சுன்னு சொல்ல முடியாது. பரிசுத்தாவி வந்தாச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். இதுதான் பரிசுத்தாவி வந்ததற்கு அடையாளம். நான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு போதகர் ஐக்கியத்தில் பேசிட்டு இருந்தேன். முடிச்ச உடனே 2 போதகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அவங்க, நான் கேட்டேன், எந்த சர்ச்சில் நடத்துறீங்க நீங்கன்னு. அவங்க பிரதரன் குரூப் அப்படின்ட்டாங்க. பிரதரன் குரூப்னா பரிசுத்தாவியை நம்புவாங்களே தவிர அந்நிய பாஷை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க பரிசுத்தாவியை நம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொன்னா, இல்லையே, நாம் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நீங்கள் பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள்னு சொல்லி எபேசியர் 1:13 இருக்குதே அப்படின்னு சொல்றேன். யார் சொன்னது? யாரு? 2 போதகர் அப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், பிரதர், அப்படி சொல்லி இருந்தால் எதுக்காக அப்படி சொன்னார்னு பாருங்க. இந்த எதுக்காக அப்படி சொன்னார் நல்லா கவனிச்சுங்க. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன சொல்றது பாருங்க, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்படின்னா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கு நாங்க பரிசுத்தா பெற்றுட்டோன்றாங்க. இந்த வசனத்தை வச்சு, இந்த வசனத்தை வச்சு நான் உடனே, பிரதர், இது எபேசு சபைக்கு சொன்னாரு, ஏன் சொன்னாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை காரிங்க, 19:1-6. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு. ஒரு நிமிஷம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஏன் இந்த வார்த்தை எழுதணும்? அது இல்லாமலே பவுல் மேடான தேசங்கள் வழியா எபேசுக்கு வந்தான்னு சொல்லிக்கலாமே. ஏன் அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசம் வழியா எபேசுக்கு வந்தான்னு சொல்லிருக்கணும்? அப்பல்லோ என்பவன் தான் எபேசு சபை நடத்தி கொண்டிருந்தவன். அவன் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தான் என்று முந்தின அதிகாரம் இருக்கும். அப்படி இருந்தவன் தற்சமயம் கொரிந்து பட்டணத்துக்கு போயிருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல பவுல் மேடான தேசம் வழியா எபேசுக்கு வர்றாரு. எபேசுக்கு வந்து அங்கே சில சீஷரை கண்டு. கவனமா கேட்டுங்க. எபேசியர் 1:13 என்ன இருக்கு? நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். எங்கே சில சீஷர்களை பார்க்கிறாரு. சீஷரை பார்த்து என்ன கேட்கிறார் பாருங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். என்னங்க அது? எபேசியர் 1:13 என்ன இருக்கு?
நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்தாவி முத்திரை போடப்பட்டீர்கள் இருக்கு. அப்படி எழுதின பவுல் இங்க சீஷரை பார்த்து, ஓகே நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்கல்ல, அப்போ பரிசுத்தாவி பெற்றீங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவி பெற்றீர்களான்னு கேட்கிறார். அந்த வசனத்தின்படி பரிசுத்தாவை பெற்றிருக்க வேண்டும் சீஷர்கள். ஆனா இப்ப நீங்க பெற்றீர்களா? அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஐயோ, நாங்க பரிசுத்தாவை பற்றி கேள்வியே படலன்றாங்க. ஏங்க, இந்த எபேசு சபை இயேசுவுக்கு முன்னால உள்ள சபையா, இயேசுவுக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட சபையா? சபை என்றாலே இயேசுவுக்கு பின்னால்தான் வரணும். அப்போ இவங்க சொல்றாங்க பரிசுத்தாவியா அப்படின்னு நாங்க ஒண்ணும் கேள்வியே படலையேன்றாங்க. கேள்வியே படல. உடனே அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். பாருங்க, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஏன்னா பரிசுத்தாவை பற்றியே கேட்க தெரியலன்றீங்க. அப்படின்னா எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க இம்மிடியேட்டா சொல்றாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுத்தான் யாரு இந்த அப்பல்ல என்பவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். என்ன சொல்றான் பாருங்க. பாருங்க, அவன் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான் தெரியுமா? நீங்க விசுவாசித்து ஞானஸ்நானம் அடிச்சு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைங்க அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுத்தான்னு. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கைட்டுங்க, ஞானஸ்நானம் எடுத்துங்க, அப்புறம் இயேசு மேல விசுவாசம் வைங்க அப்படின்னு அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான் சொல்லிட்டு. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்ப என்ன ஆச்சு? ஒரு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு ஏற்கனவே. இப்போ இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இது தப்பா ரைட்டா? அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசுக்கு முன்னால. இயேசு இது உயிரோடு எழும்பும் போது என்ன சொல்லிட்டு போறாரு? நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் உண்டு. அப்போ இன்னொரு இடத்துல மார்க் 16:16 சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம். அன்னைக்கு அவன் என்ன சொன்னா, ஞானஸ்நானம் எடுங்க, இயேசு மேல விசுவாசம் வைங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? நீங்க விசுவாசிங்க, அப்புறம் ஞானஸ்நானம் எடுங்க. ஆனா எபேசு சபையில இருக்கவங்க விசுவாசிக்கிறவங்க தானே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, ரத்னால் கழுவப்பட்டவங்க. அப்ப இந்த அனுபவம் வந்ததுனால ஞானஸ்நானம் மறுபடியும் கொடுத்துட்டான். ரெண்டாவது ஓகே. இப்போ ஞானஸ்நானம் எடுத்தாச்சுங்க. எபேசியர் 1:15 படி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. அப்படியானால் இந்த வசனத்தின்படி எப்போ ஞானஸ்நானம் எடுத்தாங்களோ அப்போ பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கணும் தானே. இந்த பிரதரன் குரூப் அப்படிதான் சொல்றாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இப்ப பரிசுத்தாவி வந்திருக்கணும். ஆனா வரல, பரிசுத்தாவி யாரும் வரல. என்ன நடக்குது? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன நடக்குது பாருங்க. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தார். வந்ததை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் ஒருத்தர் தலையில கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால் நீ பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளு சொல்லிட்டு கையை எடுத்துறேன். நீ பரிசுத்தாய் பெற்றாச்சுப்பா போப்பா அப்படி நான் சொல்றேன். இவன்கிட்ட ஆட்டமும் இல்லை, அசைவும் இல்லை, பாஷையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படியே ஆசிட்டி சம வந்த மாதிரியே போறான். இவன் பரிசுத்தாய் பெற்றுக்கான் இல்லை. சோ பரிசுத்தாய் வந்ததற்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசுவாங்க. இது என்ன பாஷை? தேவனோடு கூட பேசுகிற தூதர்களின் பாஷை. இந்த பாஷை பரிசுத்தாவின் வரங்கள் உண்டு. அதுல மனுஷன் பேசும் பாஷைகள் வேற. அது வரங்களில உண்டு, அது உலகத்தில் உள்ளது. ஆனா பரிசுத்தாய் பெறும்போது வருகிற பாஷை அர்த்தம் தெரியாது. ஈவன் பேசுறவனுக்கு அர்த்தம் தெரியாது. ஓகே சரி. இப்ப பாருங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதைத்தான் பவுல் அங்க எழுதியிருக்காரு. நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனீங்கல்ல, நான் வந்தேன்ல,
வந்தபோது உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, யோவான் கொடுத்த ஞானசானம் சொன்னீங்க தெரியுமா, நான் அப்படி இல்லை, மறுபடியும் நீங்க விசுவாசிச்சிட்டீங்க, இனிமேல் ஞானசானம் எடுக்கணும், மறுபடியும் ஞானசானம் கொடுத்தேன் தெரியுமா, அப்புறம் கையை வச்சேன் தெரியுமா, அப்புறம் கையை வச்ச போது நீங்க பரிசுத்த பெற்றீங்க தெரியுமா, அப்படின்னு இவ்வளவு எழுதாம சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளை ஞானசானம் பெற்றீர்கள் சுருக்கமா எழுதிச்சார். சரிதானா? இப்போ பிரதரன் குரூப் சொல்றபடி பார்த்தா ஞானசானம் எடுத்துட்டா பரிசுத்தா வந்திருக்கணும்னு அர்த்தம். சரி, அப்ப ஞானசானம் எடுக்காமலே பரிசுத்தா வருமா? கொர்நேலி வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்றான், முதல்ல பரிசுத்தாய் தான் பெறாங்க. அப்புறம் தான் அவன் சொல்றான், நம்மை போல் பரிசுத்தாய் பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை சொல்லி அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் முன்னாலேயும் பரிசுத்தாய் வர்றாருல்ல. அப்ப அவங்க டாக்டரின் தப்பா போகுது. அதோடு மாத்திரம் இல்ல, பிலிப்பு சமாரியாவில் தங்கியிருந்து அநேகரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். இப்ப இதை கேட்டு யோவானும் பேதுருவும் இங்க வர்றாங்க சமாரியாவுக்கு. வந்து பார்த்தா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, ஆனா ஒருவராகிலும் பரிசுத்தாவி பெறவில்லை என்று கண்டு. அப்படிதான் சொல்றது. அது அப்போஸ்தலர் 8:12 இருந்து இருக்கும். கவனமா கேட்டுங்க. எப்படி இவங்க 2 பேரும் வர்றாங்க, வந்து பார்த்தா எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, ஒருத்தர் கூட பரிசுத்தாய் பெறல. இப்போ பிரதரன் குரூப் சொன்னபடி என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தமோ அன்னைக்கு பரிசுத்தாய் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் சொல்றாங்களே, அப்படியானா இவங்களுக்கு தான் வந்திருக்கணும், வரலையே. ஞானஸ்தானம் தனி அனுபவம், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்றது தனி அனுபவம். யாரோ சொன்னதை வச்சு அப்படி 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 வளர்ந்துட்டு வந்துட்டாங்க. இப்போ கைகளை, இப்ப பேதுருவும் யோவானும் கைகளை வைத்த போது அவர்கள் மேல் பரிசுத்தாவி வந்தார் வந்தார் என்று இருக்கிறது. அப்போ வர்றது தனி அனுபவம். ஓகே, சோ இப்போ நானோ நீங்களோ பரிசுத்தாவி பெற்றது நிமித்தமாக யாரும் இயேசுவினால் கடவுப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவி பெற்றோம், யாராயிட்டோம்? நீதிமான்களாய் மாறிவிட்டோம். நீதிமான்களாய் மாறிவிட்டோம். ஓகே, இப்ப நீதிமான்களை குறித்து தான் நம்ம பல வாரங்களாக தியானிச்சோம். கடந்த முறை என்ன தியானிச்சோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை தான் தியானிச்சோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். என்ன சொல்லுது பாருங்க, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ தேவன் நீதிமானுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறவர். நீதிமான்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர். எப்போ ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று பார்த்தோம்? தேவன் அவர்களில் அன்பு கூர்ந்தபடினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இருக்கு. எங்க நான் நினைக்கிறேன், உபாகமும் 23வது அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். எப்படி தேவன் அவர்களில் அன்பு கூர்ந்தபடினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப எப்ப ஒரு மனுஷன் மேல அன்பு கூறுவாரு? வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான். அப்ப வசனங்களை கை கொள்றவனா இருப்பான். முதல்ல தீமை வெறுத்துருவான். முதல்ல 2 வசனத்தின்படி வாழ்வான். இந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறவங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறாங்க. இப்படி அன்பு கூறும்போது தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். 1. 2வது, சபை கூடி வரும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தியானிச்சோம். 3வதாக, காணிக்கை தசமபாகம் கொடுப்பதினால் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தியானிச்சோம். இதைத்தான் நாம் கடந்த முறை தியானிச்சோம். இன்றைக்கு தேவன் எப்படி நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை தங்க பண்ணுகிறான்னா, 3, தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதுனால, அன்பா இருக்கிறவன் என்ன செய்வான்? தீமை வெறுப்பான், வசனங்களை கை கொள்வான். 1. 2, சபை கூடி வருவான், அதனால ஆசீர்வாதம் கொடுப்பார். 3, காணிக்கையும் தசமமாக கொடுக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் வசனம் பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதம் 37:17. துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். என்ன சொல்லுது பாருங்க, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். தேவன் என்ன செய்வாரா? நீதிமான்களை தாங்குகிறவராய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படியோ போறோம் வரோம்னு வச்சுங்களேன், தேவன் நீதிமான்களாகிய நம்மை அவர் தாங்குகிறவராக இருப்பார். நீதிமான்களை தாங்குகிறவர். இன்னைக்கு இதுதான் சப்ஜெக்ட்.
இப்ப நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். சங்கீதக்காரன் சொல்றான், 3ஆம் சங்கீதம் 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இப்ப புரியுற மாதிரி சொல்றான், நான் படுத்தேன், தூங்கிட்டேன், அப்புறம் விழித்து கொண்டேன். இப்போ நான் என் பலத்தினால இந்த உலகத்துல வாழல, என் பலத்தினால உலகத்துல வாழல, இந்த கர்த்தர் தான் என்னை தாங்கி நடத்துறாரு. சொல்றான், நான் தூங்கிட்டேன், படுத்தேன், நித்திரையும் செஞ்சேன், இப்ப விழிச்சுக்கிட்டேன். தூக்கம் வர்றது கூட கர்த்தருடைய கிருபைங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சோ தூக்கம் வர்றதே பெரிய பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்குறான். தூக்க மாத்திரை போட்டு தூங்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறதுனால நித்திரை கொடுக்கிறேன். அவன் சொல்றான், நான் நித்திரை செய்தேன், விழித்து விட்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்படின்னா நான் தூங்கி எழுந்திரிச்சேன், ஆனா இந்த நாள்ல என் தேவன் தான் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார்னு ஒத்துக்கிறான். அதுதான் உண்மை. இந்த உலகத்துல தேவன் மாத்திரம் நம்மை தாங்காதிருந்தால் உலகத்தில் இருக்கிற ஆபத்துகளுக்கும், உலகத்தில் இருக்கிற விபத்துகளுக்கும், உலகத்தில் இருக்கிற வியாதிகளுக்கும் எப்போ சிக்கொண்டு செத்திருப்போம். தேவன் ஒருவரே நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். எதனால தாங்குறாருன்னு சொல்றாரு சங்கீதக்காரன். 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். எப்படி? இப்போ ஒருத்தன் வியாதியா கிடந்துட்டான், அவனும் தாங்குறார். யார? நீதிமான் படுத்துட்டான், வியாதி பட்டுட்டான், படுத்துட்டான், அவனும் தாங்குறாரான். எதுனால? அவனை படுக்கையில தாங்குறார். அவன் ஒரு நீதிமான். வியாதிப்பட்டிருக்கிறவனை சும்மா விட்டுற மாட்டார், அந்த படுக்கையில அவனை தாங்குகிறவராக இருக்கிறார். எப்படி? எதனால அவனை படுக்கையில தாங்குறாரு? அப்ப என்ன செஞ்சதுனால? 1ஆம் வசனத்துல வாசிங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இப்ப பாருங்க, இந்த நீதிமானை படுக்கையிலே அவனை தாங்குகிறவர் அவர். அப்படி தாங்கத்தக்கதாய் இந்த நீதிமான் என்ன பண்ணா? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை வைத்து விட்டான். அப்படின்னா ஏழைகள் மேல சிந்தை வச்சு இந்த ஏழைகளுக்கு நன்மை செய்கிறவனா இருந்தான். அருமையானவர்களே, நீங்களோ நானோ தேவன் படுக்கையிலே நம்மை தாங்குவதற்கு, வியாதிப்பட்ட நேரத்திலேயோ மற்ற எந்த சூழ்நிலையோ தாங்குவதற்கு நானோ நீங்களோ சிறுமைப்பட்டவன் மேல, சிறுமைப்பட்டவன ஏழைகள், புவர்னா இருக்கு, ஏழைகள் மேல சிந்தை உள்ளவங்களா இருந்து நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யணும். அப்படின்னா நம்ம வியாதிப்பட்ட போதோ இல்ல படுத்திருப்பதோ எந்த நேரத்திலையும் அவர் தாங்குவாராம். சொல்லிட்டு தீங்கு நாளில் கர்த்தர் அவரை விடுவிப்பார். தீங்கு நாள்னு ஒண்ணு இருக்கு, அந்த நாள்ல கூட இவனை விடுவிப்பார். ஏன்னா இவன் ஏழைகளுக்கு செஞ்சிருக்கிறான்னு சொல்லி. ஓகே, அடுத்த வருஷம் சொல்லுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இப்ப கர்த்தர் அவனை தாங்குறாரு. எப்படி தாங்குறாரு? ஏழைகளுக்கு செஞ்சதுனால, சிறுமைப்பட்ட மேல் சிந்தையா இருந்தபடினாலே அவனை தாங்குறார். கர்த்தர் தாங்குறவர் என்ன பண்றாரு? அந்த வியாதியில அவனை பாதுகாத்து, நம்ம டாக்டர்ஸ் நம்மள ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும், பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான். பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான். சுகம் கொடுக்கிறவங்க கர்த்தர் தான். சில மருத்துவமனையில் எழுதி போட்டிருப்பாங்க, மருந்தளிக்கிறவன் மருத்துவன், சுகம் கொடுக்கிற கடவுள்னு எழுதி போட்டிருப்பாங்க. எந்த மனுஷனும் இப்போ கல்ற தோட்டத்துல புதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா மனுஷனையும் எழுப்பி, எப்பா நீ மருந்து சாப்பிட்டு செத்தியா சும்மா செத்தியான்னா யாரோ ஃபியூ தான் மருந்து சாப்பிடாமலே செத்துருப்பான். மற்றவெல்லாம் மருந்து சாப்பிட்டு பார்த்தான், கடைசியில முடிவு மருந்து சாப்பிட்டா கூட சாவுக்கு போயிடான். ஆனால் என் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். யார? சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ள நீதிமானை. நீதிமானை ஓகே சொல்லிட்டு, பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை
ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்ப தேவன் எப்படி தாங்குறார் பாருங்க. வியாதிப்பட்டிருக்கும் போது நமக்கு தாங்குறாரு. நம்ம சத்துருக்கள் மத்தியில நம்மளை தாங்கி நம்மளை உயர்த்துறாரு. அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி நம்ம நீதிமான்களாகிய நம்மை தேவன் தாங்குறவராக இருக்கிறார். 41:12 படிங்க. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். என்ன சொல்ற பாருங்க. இப்போ இங்க முதல்ல பார்த்தோம் எப்படி சிறுமைப்பட்டவங்க சிந்தை உள்ளவன் பாக்கியவானா இருக்கிறான், அவனை தாங்குறாரு. இப்ப என்ன சொல்றாரு சங்கீதக்காரன், நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்குகிறீர். அப்போ நான் உத்தமனா இருக்கும் போது என்னை தாங்குகிறீர். அப்ப நீதிமான் எப்படி பட்டவனா இருக்கணும், தேவன் தாங்கணும்னா நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். அப்ப நீதிமானை கர்த்தர் தாங்கணும்னா நீதிமான் எப்படி பட்டவனா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். உத்தமனா இருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் வாழுவோம், நீதிமான்கள் பேர் வந்தாச்சு அதனால எப்படி வேணாலும் வாழுவோம்னா கர்த்தர் தாங்க மாட்டார். சொல்றேன், நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்குகிறீர். அப்ப நான் உத்தமா இருக்கிறதுனால என்ன நீங்க தாங்குறீங்கப்பா, என்ன தாங்குறீங்க. அப்ப ஒரு மனுஷன் உத்தமா இருக்கிறது எப்படிங்க, ஒரு மனுஷன் உத்தமாய் நடக்கிறது எப்படி? வேதம் சொல்லுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்ப எப்படி நான் உத்தமனா இருக்கிறதுனால என்னை தாங்குறாருன்னு சொல்லி வாசிச்சோம். எப்படி உத்தமர் என்று விளங்க பண்றது? தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நம்மள உத்தமனா விளங்க செய்யணும். எப்படி விளங்க செய்யறது அப்படின்னா வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்தணும். யாரு நீதிமான் இருக்கிறானே, நீதிமான் என்று சொல்லக்கூடியவன், அவன் வெளியே தெரிஞ்சா வெட்கம் அப்படின்னு சொல்லி அந்தரங்கத்துல செய்யறான் பாருங்க, அதை வெறுத்தணும். அதை வெறுத்தணும். நான் செய்யறது என் மனைவிக்கு அசுத்தம், அவளுக்கு வெறுப்பா இருக்குது, ஆனா அவளுக்கு மறைஞ்சு செய்யறேன்னு சொன்னா அது அந்தரங்கத்துல காரியத்தை செய்யறேன்னு அர்த்தம். அவளுக்கு தான் அது வெறுப்பா இருக்குல்ல, விட்டுரு. புருஷனுக்கு மனைவி செய்யறது அந்தரங்கத்துல செய்யறது புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நோ, அப்படி அந்தரங்கத்துல செய்யற காரியங்களை வெளியே தெரிஞ்சா, புருஷனுக்கு தெரிஞ்சா வெக்கம்னு தெரிஞ்சா விட்டுரு, செய்யாத. சரிங்க, ஒரு விசுவாசிக்க ஊழியக்காரர் இல்ல, நானே சொல்றேன், நான் செய்யற அந்தரங்க காரியம் விசுவாசிகளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அந்தரங்கத்துல செய்யக்கூடிய அசுத்தமான காரியம் விசுவாசிகள் தெரியும். எனக்கு என்னை குறித்து என்ன நினைப்பீங்க நீங்க? இவெல்லாம் மனுஷன், இந்த ஊழியக்கார மாதிரி நடிக்கிறேன் பேர், வெக்கமல்ல அப்படின்னு சொல்லி என்ன குறித்து சொல்ல மாட்டீங்க? இதுதான் வேணும் சொல்லுது, வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்கமான காரியத்தை வெளியே தெரிஞ்சா வெக்கோன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க, அந்த காரியத்தை அந்தரங்கத்துல செய்யாதீங்க, செய்யாத. நீ தேவனுக்கு உத்தமமா இருக்கணும்னு சொன்னா வெட்கமா தோன்றுகிற அந்தரங்க காரியத்தை நீ அந்தரங்கத்துல செய்யாத. என் உத்தமத்திலே என்னை தாங்குகிறேன். அப்போ நீதிமான் உத்தமத்திலே தாங்கப்படுகிறான்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்? அந்தரங்கத்துல கூட பரிசுத்தமானதான் சிந்திப்பான், செயல்படுவான். தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது கூட நல்லதுதான் செய்வான், அசுத்தமானது எதையும் செஞ்சிட மாட்டான். கவனமா கேட்டுங்க, இன்னைக்கு நிறைய பேர் அந்தரங்கத்துல ரகசியமா தப்பு பண்றாங்க. ஈவன் மொபைல்ல கூட தப்பு பண்றாங்க. நியூஸ் பார்க்கறது வேறங்க, அசுத்தமான காரியத்தெல்லாம் பார்த்துட்டு யாராவது பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிக்கிறது. நோ, அப்படி செய்யக்கூடாது. அந்தரங்கத்துல காணப்படுற அதை வெறுத்தணும். 1, 2 என்னமா தந்திரமா நடக்கூடாது. தந்திரமா நடக்கிறது நல்லது மாதிரி தந்திரமா, இந்த சொல்லவா, சவுல் தாவீது சாகணும்னு நினைக்கிறான், ஆனா தந்திரமா ஒரு காரியம் செஞ்சான். என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், 100 பெலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வாப்பான்றான். இது அவன் போட்ட தந்திரம். எதனால அப்படி சொன்னான்? பெலிஸ்தியராலே தாவீது சத்துரணும்.
அவன் தந்திரம். ஆனா வெளியே நல்ல மாதிரி நடிக்கிறான். வெளியே என் மகளையே கொடுக்குறேன்ப்பா, நான் ராஜாப்பா, என் மகளை நீ ஆடு வைக்கிற உனக்கு கொடுக்குறேன் பார் அப்படின்னு சந்தோஷமா கொடுக்குற மாதிரி தந்திரம் பண்றான். நல்லா கவனிச்சுங்க, யாராவது தந்திரம் பண்றீங்கன்னா தேவனுடைய பார்வையில உத்தமர்கள் அல்ல. நீங்க உத்தமமா நடக்கலன்னு அர்த்தம். அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும். தந்திரமா யார் நடந்தாலும் சரி, அவங்க உத்தமர்கள் அல்ல, உத்தமர்கள் அல்ல. அது எந்த விஷயத்திலே இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். மனைவிக்கு தெரியாம தந்திரமா பண்ணிடலாம், புருஷனுக்கு தெரியாம தந்திரமா, மற்றவங்களுக்கு தெரியாம தந்திரமா, வேலை ஸ்தலத்துல தந்திரமா நடந்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லைங்க. So first point, என் உத்தமத்திலே என்னை தாங்குகிறேன். அப்போ தேவன் நம்முடைய உத்தமமான வாழ்க்கையை பார்த்து நம்மை தாங்குகிறார். உத்தமன் என்ன செய்வானோ அந்த என்ன தேவன் அதை வெறுக்கிற காரியத்தை அந்தரங்கத்துல செய்ய மாட்டான், அந்தரங்கத்துல செய்ய மாட்டான். ரெண்டாவது, தந்திரமா நடக்க மாட்டான். மூன்றாவது, வேத வசனத்தை புரட்ட மாட்டாங்க. வேத வசனத்தை புரட்ட மாட்டான். புரட்டுறதுன்னா என்ன? இருக்கிறத ஆசிட்டிஸ் அப்படியே சொல்லிட்டு போயிட வேண்டியது, ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டு போயிட வேண்டியது. நம்ம மனசாட்சி, நான் இந்த வசந்தப்படி வாழலாங்கிறதுக்காக நான் இது அப்படி பரவாயில்ல, இப்படி பரவாயில்ல, இது செஞ்சா தப்பு இல்லை, அது செஞ்சா தப்பு இல்லை நான் சொல்லக்கூடாது. அது வேதத்தை புரட்டுறேன்னு அர்த்தம், வேதத்தை புரட்டுறேன்னு அர்த்தம். அப்படி நம்ம புரட்ட முடியாது. அப்படி புரட்டாம நம்ம இருந்தோம், வேதத்தை வேதமாவே சொன்னா யாரு உத்தமத்தில் நடக்கிறேன்னு அர்த்தம். அது சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்றும் பேசுவதில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் சுயமாய் ஒன்றும் பேச, அவர் சொன்னபடியே பேசுகிறேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 11 பேர் அனுப்பும்போது சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்குள்ள முடியும் உபதேசம் கொடுங்க. சொந்தமா பண்ணிடாதீங்க, சொந்தமா உபதேசம் பண்ணிடாதீங்க, நான் சொன்னதுதான் உபதேசமா பண்ணணும். என்ன அருமையான. அதே போல பவுலுக்கு அவன் ஆண்டவர் ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அவன் அதை தான் சொன்னான், நான் யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை, தேவனே எனக்கு கற்றுக் கொடுத்தான்ட்டான். தேவனே கற்றுக் கொடுத்ததான் எல்லாரும் சொல்றாங்க. பவுல் ஒரு தடவை பல வருஷத்துக்கு முன்னால ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு அப்பப்போ போவேன். அவர் ரட்சிக்கப்படலாம், அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க வீட்டுக்கு போவேன். போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் வசனம் பேசுவேன். திடீர்னு ஒரு நாள் பேசுறாரு, ஐயா நீங்க இயேசு சொன்ன 4 சுவிசேஷத்தில் மட்டும் எனக்கு சொல்லுங்க ஐயா. இந்த பவுல் சொன்னான், பேதுரு சொன்னான், யோவான் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் சொல்றாதீங்க. என்னையா அது, இயேசு என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்லுங்கட்டாரு. எங்க நிருபங்கள்ல பவுல் பேதுரு நிருபங்கள்ல யார் சொன்னது? யோவான் சொன்னது யாரு? இயேசு சொன்னது என்ன? இயேசு சொன்னது தானே அவர் சொன்னாங்க. அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் கடைசி வரைக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேதுரு யோவான் பவுல் இவங்கெல்லாம் சொன்னது இயேசு சொன்னது எல்லாமே இயேசு சொன்னது தான் போங்க. ஆகையினால என்ன வார்த்தை சொல்லணுமோ, நான் ஒரு காரியத்துல குறைவு வச்சுட்டேங்க வச்சுங்களேன், என்ன சொல்லலாம், ஒரு காரியத்துல குறைவு. சரிங்க, நான் ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கிட்டேன். இப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏங்க கடன் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க, நீங்க ஏமாத்திரதா இருந்தா வாங்காதீங்க அப்படி நான் சொன்னா எப்படி இருக்கும்? நான் கொடுக்கணும் தான் வாங்கியிருக்கேன், அதனால நான் என்ன சொல்றேன், நான் கொடுக்கணுங்கிறக்காக தான் வாங்கியிருக்கேன், அதனால நீங்க கூட வாங்கிக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரங்க டிவியில பேசுறாங்க தெரியுமா, நாங்க கடன் வாங்கி கட்டடம் கட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் தெரியுமா? வேதனைங்க. வேதம் சொல்லுது, தன் உத்தமத்திலே அவனை கர்த்தர் தாங்குகிறார். அப்ப இந்த உத்தமன் எப்படி இருப்பான்? அந்தரங்கமான காரியத்தை செய்ய மாட்டான், அந்தரங்கத்துல தவறான காரியத்தை செய்ய மாட்டான். 2 தந்திரமா நடக்க மாட்டான். 3
வசனத்தை புரட்ட மாட்டான். இவன் தான் உத்தமன். சோ இப்படி உத்தமமாய் வாழும்போது அப்படி உத்தமமாக இருக்கக்கூடியவனை கர்த்தர் தாங்குறார். யோபு என்ன சொல்றார் பாருங்க. யோபின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என்ன சொல்ற பாருங்க, என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட். அவன் கூட நண்பர்கள் வந்து அவனை குத்துன்னு குத்துறாங்க, அவன் செஞ்ச தப்புன்னு சொல்லி, அதை பண்ணி அதுன்னு சொல்லி. ஆனா நீங்க பேசுறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். போ, உயிர் இருக்கிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். ஏங்க, இவனோ சரீரமெல்லாம் புழுத்த நிலைமை, 10 பிள்ளைகள் செத்து போச்சு, ஆஸ்தி அழிஞ்சு போச்சு, 10 பிள்ளைகள் போச்சு, சரீரம் புழுத்து போச்சு. மனைவியோ சொல்றா தேவனை தூஷித்து ஜீவனை விடியான்னு. அப்படின்னா மனைவியும் இருக்கிறா. இப்படிப்பட்ட சமயத்தில் நண்பர்கள் அவனுக்கு ஆறுதலாக வார்த்தை சொல்ல வந்தவர்கள் அவனை குத்துற மாதிரி வார்த்தைகளை பேசிட்டாங்க. அந்த நேரத்தில் சொல்றான், இல்ல நீங்க பேசுறது நீதின்னு நான் ஒத்துக்க மாட்டேன்பா. என் ஆவி பிரியற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். நீங்க என்ன கொஞ்சம் இப்படி டைவர்ட் பண்ணி பாக்குறீங்க, இதை டைவர்ட் பண்ணலான்னு சொல்லி இப்படி பண்றீங்க. நான் சாகிற வரைக்கும், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி இப்படிதாங்க வாழணும். இப்ப அவனை தாங்கினாரா கர்த்தர்? அந்த சூழ்நிலையிலே அப்படி இருந்த போதிலும் தாங்கினார். இப்ப அவரை விடுவிச்சாரா? விடுவிச்சார், விடுவிக்கத்தான் செஞ்சார். அப்படியே தேவன் நம்ம தாங்கிறது மட்டும் இல்லாம விடுவிப்பார். சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாரு, 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்ப கவனமா கேட்டுங்க. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. தேவன் தாங்குகிறார், உண்மைதான். வலதுகரம் தாங்குதாமா, அது என்னது? உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. எப்போ தாங்குகிறது வலதுகரம்? வாசிங்க சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஓஹோ, சங்கீதக்காரன் சொல்றான் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறேன்னு சொன்னான். எப்ப தாங்குறது? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சவுல் எங்க மாமனார் என்ன விரட்டி வந்தாலும் சரி, இல்ல கூட இருந்த என் மகனே என்னுடைய ராஜ்யத்தை புடுங்கினாலும் சரி, இல்ல சவுளுடைய சொந்தக்கார என்ன சீமையை என்னை தூற்றினாலும் சரி, என் ஆத்துமா தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டிருக்கும். தொடர்ந்து உண்மை பற்றி, எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே, உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. என் ஆத்துமா உண்மையே பற்றி கொண்டிருக்கும். அவனைத்தான் கர்த்தர் தாங்குறேன்றார், அவனைத்தான் கர்த்தருடைய வலதுகரம் தாங்குதுன்றார். அப்ப தேவனுடைய வலதுகரம் எந்த சூழ்நிலையும் தாங்கத்தக்கது. ஆனால் எப்ப தாங்குது சொல்லுங்க? ஆத்மா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கணும். அப்படின்னா கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை. அதனால தான் யோபு சொல்லுவான் பாருங்க, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆஹா, இதாங்க இப்படிதான் இருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். சாவடிச்சாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அவரை விட்டு விலக கூடாதுங்க. இன்னைக்கு யார் அவங்கள விட்டு விலகுவாங்க தெரியுமா? கஷ்டம் வந்த உடனே யார் விலகுவாங்க தெரியுமா? தேவனை நேசிக்கிறவங்க இல்ல, தேவனிடத்தில் உள்ளதை நேசிக்கிறாங்களே, ஆசீர்வாதத்தை நேசிக்கிறார்களே, அவர்கள் அவர்களுக்கு சூழ்நிலையில கஷ்டங்களோ பிரச்சனைகளோ குடும்பத்தில் வேதனைகளோ வரும்போது தேவனை விட்டு விலகிடுவாங்க. இவன் என்ன சொல்றான்? என்னை கொன்னே போட்டா கூட சரி, நான் அவர் மேல்தான் நம்பிக்கை இருப்பேன். நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க வாழணும். அப்படி வாழ்றதுதான் உத்தமன். ஆசீர்வாதத்துக்கு
நன்மைக்கு இயேசுகிட்ட வந்தேன், அவருக்கு கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டேன், நான் ஆண்டவர் தான் வணங்குறேன். அப்புறம் கஷ்டம் வந்தோடனே என்னத்தை இப்படிலாம் பண்ணிட்டாரு, அதனால என்னால் அவரை தொடர்ந்து வர முடியல. நோ, அவன் உத்தமனே கிடையாது. கர்த்தருடைய வலதுகரம் அவங்களை தாங்காது. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஜீவகாலம் எல்லாம் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்போதான் கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும். ஓகே, சரி, இப்ப கவனமா கேளுங்க, வாசிங்க. சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சரி, என்னமா கவனம் கேளுங்க. உத்தமத்திலே தாங்குகிறார், அப்புறம் படுக்கையிலே தாங்குகிறார், வியாதியா கிடக்கும்போது தாங்குகிறார். அதோடு மாத்திரமல்ல, எப்படி அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்குகிறது. இப்ப வேற என்ன சொல்லுது? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட தூக்கி. விழுகிற யாவரைன்னா யார சொல்லுது? விழுகிற நீதிமான்களை, நீதிமான்களை மறுபடியும் தாங்கி தூக்கி விடுறாரு. அவன் அப்படியே விட மாட்டாரு. எப்ப தாங்குவாரு, எப்ப தூக்கி விடுவாரு? அவன் விழுறான், விழுந்த போதிலும் அவனை பண்றாரு, தாங்குறாரு, மறுபடியும் தூக்கி விடுறாரு. எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பத்சேபால தாவீது வஞ்சித்து விட்டான், உரியாவின் மனைவியை அவன் வஞ்சித்து விட்டான், விழுந்துட்டான். இந்த சூழ்நிலையில நாத்தான் தீர்க்கதரிசி போய் எச்சரித்த மாத்திரத்துல அவனை கர்த்தர் தூக்குறாரு. பாருங்க எப்படி தூக்குறாரு. 51ஆம் சங்கீதம் தலைப்பு. பத்சேபானிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எப்படி எப்படி இப்படி பத்சேபாள் விஷயத்திலே அவன் விழுந்து போனான். நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து சொல்லுகிறான். கர்த்தர் தூக்க பார்க்கிறார். விழுந்தவனை கர்த்தர் என்ன பண்றாரா? தூக்குவார். விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கிடுவார், தாங்கி தூக்கிடுவார். இப்போ இந்த தாவீது விழுந்துட்டான், பெரிய பாவத்துல விழுந்துட்டான். ஆனால் என் தேவன் தாங்கிறவர் மாத்திரமல்ல, அவனை தூக்குறவருமா இருக்கிறார். எப்போ அவன் ரியலைஸ் பண்ணி உண்மையாய் மனம் திரும்பி, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எந்த மனுஷன் ரியலைஸ் பண்றானோ அவனை அவர் என்ன பண்ணுவார்? தாங்குவாரு. தாங்கிறது மாத்திரம் இல்ல, அவனை தூக்கி விட்டுருவார், தூக்கி விட்டுருவார். அதோடு மட்டும் இல்லைங்க, வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இப்ப துன்மார்க்கன் தீமை பண்ணிட்டான்னா அதுல தான் கலந்துருவான். இப்ப நீதிமான் அவனை கர்த்தர் தாங்குறார், விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், தாங்கி தூக்கி நிறுத்திடுவார், தூக்கி நிறுத்திடுவார். எப்போ? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும். இப்போ தாவீது பத்சேபாள் விஷயத்துல விழுந்துட்டான், கர்த்தர் அவனை தாங்கினார், தூக்கிட்டாரு, தூக்கிட்டார். ரைட். அடுத்தாப்புல எப்போது எங்கேயா விழுந்தானா? வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஆகா, என்ன சொல்றது பாருங்க. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. காரணம் என்னன்னு பாருங்க. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். சொன்னது யாரு? சாத்தாங்க. சாத்தான் ஏவிட்டான். லக்கம் பாரு, உன் மிலிட்டரியில எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பாரு, இஸ்ரவேல் யூதா என்பவர்களின் லக்கத்தை பாருப்பா. இஸ்ரவேல் புத்தர் எவ்வளவு, யூதா புத்தர் எவ்வளவு, லக்கத்தை பாரு அப்படின்னு ஏவுறான். சாத்தான் ஏவுறாங்க, சாத்தான் ஏவுறான். அன்னைக்கு பெண் விஷயத்தில் விழுந்தான். இப்பொழுதோ தேவன் தனக்கு கொடுத்த இவ்வளவு ஆர்மி வச்சிருக்கிறான், இதை வச்சு எவ்வளவோ காரியங்களை செஞ்சான். ஆனா இப்பொழுதோ இன்னும் நம்மகிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆர்மியை வச்சு வெற்றி கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா யோவாப் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம்.
அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். இப்போ இவன் தான் சேனாபதி. யாரு? யோவாப். அவனை பார்த்து சொல்றான், எப்பா அவங்க ஜனங்களுடைய லக்கத்தை கொஞ்சம் கணக்கு பாருப்பா, கணக்கு பாருன்றான். கணக்கு பார்க்கறதுக்கு ஏவுனதே சாத்தான் தான். ஏன்னா தேவனால் தான் இவ்வளவு நாளும் ஜெயிச்சுட்டு வர்றான். இப்போ இவன் என்ன சொல்றான், நீங்க ஆட்கள் எவ்வளவு இருக்கு நீ எண்ணி பாருப்பா. இப்ப யோவாப் கிட்ட சொல்றான் இவன், ஓகே தொகையிடுங்கள். அவன் யோவாப் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். என்ன சொல்றான் பாத்தீங்களா? யோவாப் ஒரு தளபதி. அவன் ராஜாவுக்கு ஆலோசனை, என் ராஜா ராஜா உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 100 மடங்கு கூட கொடுக்க வல்லவர். நீங்க ஏன் தொகை பார்க்கறீங்க? இது தொகை என்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஐயோ இல்ல அப்படின்னா இவங்களை வச்சுதான் நீங்க ஜெயிக்கிற மாதிரி சாத்தா உங்களை விடுற மாதிரி இருக்குது. நீங்க எண்ணிராதீங்க. எண்ண வேண்டாம், நான் எண்ண மாட்டேன்றான். இந்த காரியத்தை விரும்புறது என்ன? தொகையிடுறதுக்கு சொல்றீங்களே, இந்த மக்களால உங்களுக்கு வெற்றி கிடைச்சது இல்ல, தேவனால் கிடைச்சது. நீங்க தேவனை விட்டு ஜனங்களை என்ன சொல்றீங்க? அப்படின்னா ஜனங்களால் கிடைச்ச மாதிரி சொல்றீங்க. அப்படி செய்யறது நல்லது இல்ல ராஜா. ஏன்னா இதை விட 100 மடங்கு ஆட்களை கொடுக்க அவர் வல்லவர். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் பாருங்க, வாசிங்க. ஆகிலும் யோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் ராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போதும். என்னது? யோவாபு சொல்லி பார்த்தாலும் அவன் சொல்லு கேட்கல, எடுபடல. ஆனாலும் யோவாபும் ராணுவ தலைவரும் அவனை விட்டு போயிட்டாங்க. எதுக்கு? தொகையிடுறதுக்கு. எங்க இவங்களாலேயா, இந்த ராணுவ வீரர்களாலேயா தாவீது ஜெயிச்சுட்டு வந்தான்? இல்ல, கர்த்தரால் ஜெயிச்சான். கர்த்தர் கொஞ்சம் ஜனமாயிலும் அதிக ஜனமாயிலும் வச்சுட்டு ஜெயிக்க வல்லவர். இப்போ இவன் தொகையிட சொன்னது, இன்னும் நம்மகிட்ட எவ்வளவு பலசாலிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் வச்சுக்கலாம் பார்க்கலாம், அந்த மாதிரி மனுஷனுடைய எண்ணத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது? தொகையிட்டாச்சு. இப்ப 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீது ஞானதிஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். காத் என்கிற தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்புறாரு. தாவீது போ, நீ எண்ணிட்டல்ல, இப்ப 3 விதமான தண்டனை கொடுக்க போறேன். இதுல எது உனக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ. எங்க ஏவப்பட்டான் தான் இருக்குது. இந்த ஜனங்களை எண்ணுவதற்கு ஏவப்பட்டான். ஆண்டவர் என்னைக்கு என்ன சொல்லலையே, ஆண்டவரால் தான் வெற்றி பெற்றான். ஆனால் இப்பொழுதோ சாத்தான் ஏவிட்டான். எண்ணு எவ்வளவு இருக்காங்க பாரு. இவனும் தன் மனசுல ஏவப்பட்டபடி எண்ணிட்டான். எண்ணுனா வந்துட்டு கொண்டு சொல்லிவிட்டாங்க. இப்ப அங்கிருந்து காத் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தாவீதை அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? 3 காரியத்தை உனக்கு முன்னால வைக்கிறேன்ப்பா, இதுல ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை உனக்கு சரி. 3 ஆபத்தான காரியம், அதை சொல்றேன் கேட்டுக்கோ. போ, எது வேணுமோ சரி பண்ணிக்கிட்டு இதுல பாருங்க. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே
7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். இப்ப கர்த்தர் சொல்லி அனுப்புறத பாருங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவனை தூக்குறவர் கர்த்தர், தாங்குறவர் கர்த்தர். ஒரு தடவை பத்சேபாள் விஷயத்துல தவறு செஞ்சுட்டான், தாங்கிட்டாரு, தூக்கிட்டாரு. இப்போ இந்த எண்ணுற விஷயத்துல அவன் தாழ்ந்த சொன்னான், 1 உம்முடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வேண்டுமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, 2. 3 அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா. என்ன சொல்றப்பா, செலக்ட் பண்ணிக்கோ. இது எதுனால வந்தது? எதுனாலங்க இது வந்தது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை மனுஷனுக்கு கொடுத்து மனுஷனை என்ன வச்சானே மனுஷனால் தான் நம்ம ஜெயிக்கிறோம் சொல்லி நினைச்சிட்ட பத்தியப்பா. சே, தப்புன்ட்ட தாவீது, நீ தப்புன்ட்ட, நீ செஞ்சிருக்க முடியாது. யோப் சொன்னது எடுபடலையே. உனக்கு 3 விதமான சூழ்நிலை தரேன். 1, 7 வருஷம் பஞ்சம், இல்லைன்னா 3 மாதம் சத்துருக்கள் தொடருவாங்க, இல்லைன்னா 3 நாள் கொள்ளை நோய். உனக்கு எது வேணும் செலக்ட் பண்ணிக்க. இப்ப பாருங்க, வாசிங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். இப்போ 2 காரியம் மனுஷர் கையில விழுறது, ஒரு காரியம் தேவனுடைய கையில விழுறது. எது? 3வது வியாதி. அப்பதான் அவன் சொல்றான், கொடியை கட்டில் மாட்டிவிட்டேன், நான் கர்த்தருடைய கையிலே விழுகிறது நலமா இருக்கும். ஏன்னா அவர் விழுந்தாலும் இறக்கப்பட்டு தூக்கிடுவாருப்பா, அவர் கையிலே விழுறேன், மனுஷன் கையில விழமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. 19 வரைக்கும் வாசிக்கணும், 1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். இவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தான் எண்ணிட்டு வந்தாங்க. இப்ப அதுல 70,000 பேர் செத்து போயிட்டான். அவங்க யார நம்புனப்பா? நீ யார நம்புன? இவங்க எல்லாம் எனக்கு பலசாலிகளா இருப்பாங்கன்னு தான் நம்புன. என்ன சொல்லல? இப்ப அந்த ஆட்களை இல்லையே, 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. போங்க, இது யாரால செத்தான்? தாவீதால. தாவீது ஏவப்பட்டான், எண்ணுவதற்கு ஏவப்பட்டான், எண்ணிட்டான். ஆகையினால 70,000 பேர் சாவடிச்சார். சொல்லிட்டு தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். இப்போ அர்வனாவின் போரடிக்கிற களத்துக்கு மேல் நின்ன ஒரு தூதன், அவன் தான் அழிக்கிறதுக்கு கையை நீட்டான், தேசத்தின் அழிக்கிறதுக்கு கையை நீட்டான். நீட்டும் போது கர்த்தர் சொல்றார், போதும்பா, நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லிட்டார். அழிக்க போன அந்த தூதனை நிறுத்த சொல்லிட்டார். 70,000 பேர் அவுட்டு, இதுக்கு மேல அழிக்காதபடிக்கு தூதனை கையை நிறுத்திட்டார். சொல்லிட்டு ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இப்ப உணர்ந்துட்டான், ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டவரே, நான் தான் தப்புட்டேன், அவங்க என்ன பண்ணாங்க விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, என் குடும்பத்தை வேண்டாம், என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா வேண்டாம், இந்த பிரச்சனைகள் இருக்கட்டும். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி ஆனதுக்கே காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு விண்ணப்பம் பண்றான்.
நடக்கிறத பார்ப்போம் இப்போ. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபுசினாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். இப்போ தூதன் மேல நிக்கிறது, அர்வானா அவனுடைய களத்துக்கு மேல நிக்கிறான். எப்பா இதுக்கு மேல கையை நீட்டாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடக்கிட்டாரு. எப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, தயவு செய்து இவங்களை விட்டுருங்கப்பா விட்டுருங்கன்னு அவன் மனஸ்தாபப்பட்டு கெஞ்சினான். காத்துடைய வார்த்தையின்படி கர்த்தர் கற்பித்த காரியத்தை செஞ்சிட்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு தடவை இவன் பேர்னு பத்சேபாள் விஷயத்துல விழுந்தான். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. 25ஆம் வசனம் 25ஆம் வசனம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. என்ன செஞ்சிட்டான்? மனஸ்தாபப்பட்டான், ஆண்டவர்கிட்ட கேட்டான், அழுதான். அதோடு மாத்திரமல்ல, பலிகளை செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இந்த வாதை யாருனால உண்டாயிற்று? தாவீதால. ஆனா அவன் வருத்தப்படுறான், தேவனுக்கு பலி செலுத்துறான். மறுபடியும் கர்த்தர் தூக்கினாரா? மறுபடியும் அவனை தூக்கி செயல்படுத்தினாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் விழுகிறவனை தாங்குகிற கர்த்தர். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், கர்த்தர் எழுப்பி விடுவார். எப்போ? 7 தரம் விழுந்தா எழுப்பலாமா? அப்போ நான் விழுறேன் போ, அப்படி இல்லை. தெரியாம விழுந்துட்டா, வேணும்னே விழுந்துட்டா, இல்ல தெரியாம விழுந்துட்டாதான் தாங்குவாரு. இப்ப பாருங்களேன், வாசிங்க. சில உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 5-8. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபுசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து. சரி, இவங்க நடுவுல அவங்க குடியிருக்காங்க, புறஜாதி மத்தியில குடியிருக்கிறாங்க. அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்நிய தேவர்களுடைய மக்களை குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்கள் குமாரத்திகளை அவங்க பிள்ளைகளை கொடுத்து கடைசியில அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. இவங்க யாரை வணங்க வேண்டியவங்க? யெகோவாகிய தேவனை வணங்க வேண்டியவங்க. இப்ப அந்நிய தேவனை வணங்கிட்டாங்க. ஓகே. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி தேவனே மறந்துட்டு இப்படி எல்லாம் செய்யற போது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் ஊண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிசதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். எப்படி? இவங்க தேவனை சேவிக்க வேண்டியவங்க. இவங்க அந்நிய விக்கிரகங்கள் எல்லாம் சேவிச்சதுனால கூசான் ரிஷதாயிமின் அப்படின்னு சொல்லி மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவுக்கு வித்து போட்டார். போங்களா, அவனுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த ராஜா இவங்களை அடிமையாக்கிட்டான். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 8 வருஷம் சேவித்தாங்க, அடிமையாயிட்டாங்க. 8 வருஷம் அடிமையாயிட்டாங்க. ஏன் 8 வருஷம் அந்த அடுத்த ராஜாவுக்கு அடிமையானாங்க? தேவனை விட்டு அந்த விக்கிரகங்களை வணங்குறாங்க, ஒன்னு அடிமையாகிட்டேன்டா அப்படின்ட்டார். அடுத்த வருஷம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இப்போ எத்தனை வருஷம்? 8 வருஷம். 8 வருஷம் அந்த ராஜாவுக்கு இவங்க கீழே போயாச்சு. இவங்க பண்ணின வேலைனாலதான் இந்த 8 வருஷமும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ராஜா அவங்கள ஆட்சி செய்தான். இவங்க வித்தியாசமா வேற விக்கிரகங்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கவனமா கேட்டுங்க, இவங்க இஸ்ரவேல் புத்திரர் விழுந்துட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? உடனே கூப்பிடுறாங்க, ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், இவன் நீங்க தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்கள தூக்குறாரு பாருங்க, அவங்கள தாங்குறாரு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் தாங்குறாரு.
காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் இரட்சகனை அவர்களுக்கு எழுப்பப்படினார். அவனை வச்சு அவன் விடுதலை ஆக்கிட்டார். அந்த ராஜாவின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிட்டார். ஓகே, இப்ப 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. வெரி குட். இப்ப பிரச்சனை இல்ல. அந்த ஒத்னியேல் என்னாச்சா, அவன் தான் அரசாண்டுட்டு இருக்கிறான், அவங்களுக்கு கண்ட்ரோல்ல 40 வருஷம் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ அடுத்தாப்புல நடக்குது பாருங்க, வாசிங்க. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஐயையோ, மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். இப்ப என்ன செஞ்சாச்சு? முதல்ல வேற ராஜா, இப்ப அடுத்த ராஜா எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக கொலை. இப்ப அவன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. பாவம். எங்க தேவனுக்கு பயப்பட்டு வாழ வேண்டியவங்க தேவனுக்கு பிரியமில்லாம வாழும்போது வேற தேசத்து ராஜாவுக்கு அடிமைகளா மாறுறாங்க. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சுங்க. ஒரு தடவை வேற ராஜாவுக்கு, இன்னொரு தடவை அப்ப விடுதலை ஆக்கிட்டாரு, இன்னொரு ராஜாவுக்கு அடிமையாகிற அளவுக்கு அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான், பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். என்ன பார்த்தீங்களா? சாவு கூட விட்டுல, தப்பு பண்ணிட்டாங்க. வேற ஒரு ராஜாவுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ சாவுங்கடா, எத்தனை தடவை தான் உங்களை எப்படி வைப்பேன், சாவுங்கடா அப்படின்னு விடல. அவர் நீதிமானை தாங்கி தூக்கி விடுகிற கத்து. நீதிமான் 7 தடவை விழுந்தால் விழுந்திருப்பான். இப்ப மோவாபின் ராஜா எக்லோனுக்கு காணிக்க அனுப்பி. இப்ப 4ஆம் அதிகாரம் 1-3. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இப்பதான் ஏகூத்தை வச்சு அவரை வெற்றி அடை பண்ணாரு, தூக்கி விட்டாரு. திரும்ப ஏகூத் செத்த ஒண்ணுல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டாங்க. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். ஐயோ, இப்ப பாருங்க, யாபின் கையில, யாரு? ஆசேரியில் ஆளுகிற யாபின் கையில அவனை விட்டு போட்டார். போயிச்சு போக 3ஆவது தடவை இது. அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 20 வருஷம் கொடுமையா நடத்தினான். கர்த்தர் விட்டுட்டார் 20 வருஷம். ஆனா நடந்தது என்ன? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தருக்கு பயமுண்டாய். ஆண்டவரே, நாங்க தப்பு பண்ணிட்டோம்பா, எங்களை காப்பாத்துங்கப்பான்னு சொன்ன பிறகு மறுபடியும் அந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை ஆக்கி அவளை தேவனுக்கு மயமுண்டாகும்படி நடத்தினார். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவளை தாங்குகிறவர், 7 தரம் விழுந்தாலும் அவனை தூக்கி விடுகிறவர். இஸ்ரவேல் புத்திரர் எத்தனையோ தடவை தவறு பண்ணிட்டாங்க. திரும்ப 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 கேட்ட போதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சார். இந்த ராத்திரி வேளையில, என் தேவனே, நீ நீதிமானை தாங்குகிறவர் ஆண்டவரே, தாங்குகிறவர். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்குகிறவர். வியாதியாய் கிடக்கும் போது என்னை தாங்குகிறவர். நான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாய் இருக்கும் போது என்னை தாங்குகிறீர். என் உத்தமத்திலே நீர் என்னை தாங்குகிறீர். ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடக்கும்போது எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆவி பிரிய மட்டும் நான் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறபடினாலே உம்முடைய வலதுகரை என்னை தாங்குகிறது. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, விழுகிற யாவரையும் தாங்கி தூக்குகிறீர் என்று இருக்கிறது. தாவீது 2 முறை விழுந்தான், தூக்குறீங்க. அவன் மன்னிப்பு கேட்டான், தூக்கிட்டீங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் எத்தனையோ தடவை விழுந்தாங்க, திரும்ப திரும்ப அழுது நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க, நீங்க தூக்கிட்டீங்க. என் தகப்பனே, இந்த வேளையில என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே,
எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த விஷயத்தில் விழுந்துட்டோம்ப்பா, எதில் விழுந்துட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்காவது விழுந்திருந்தா எங்களை தூக்கிருங்கப்பா, என்ன தூக்கிருங்க ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் எந்த விஷயத்தில் ஆண்டவரை விழுந்துட்டேன், என்னை தாங்குகிற கர்த்தர் நீர் அல்லவா, நீதிமானை தாங்குகிறவர் தேவன் அல்லவா. ஆண்டவரே 7 தடவை விழுந்தாலும் தூக்குற கர்த்தர் அல்லவா. நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே என்னை உம்முடைய சித்தப்படி நடத்துவீராக. நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள், எனக்கு மன்னிச்சுங்கப்பா. நான் எஞ்சியுள்ள நாட்களிலே நான் விழுந்து போதபடிக்கு என் ஆவி பிரிய மட்டும் எங்கள் உத்தமத்தை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிக்கலாமா? சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரை சோத்திரிக்க ராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபியாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேளைக்காய் நன்றி என்ற இதயத்தோடு துதிக்க ராஜா மை சோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த செய்கிற 4 ஆண்டவரே மீண்டும் நாங்கள் நம்முடைய சமத்திலே கடந்து வர முடியாது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீதிமான் என் தலைப்பில் இருக்கிற எங்களோடு ஆண்டவரே மை சோத்திரிக்கிற தேவதாசனை கொண்டு எங்களோடு வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை கற்றுக் கொடுத்து வர எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே நீதிமானை தாங்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. தகப்பனே மை சோத்திரிக்கிறப்பா, நீதிமான் ஆண்டவரே சோத்திரம். படுத்திருக்கிறவனை நித்திரையில் இருக்கிறவனை ஆண்டவரே தாங்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே மை சோத்திரிக்க ராஜா மகிமைப்படுத்துகிற மை சோத்திரிக்கிறேன். நீதிமான் ஆண்டவரை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தைவலன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை விடுவிப்பான் சொல்லப்பட்டிருக்கிறபடி, படுக்கையில் வியாதி கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, தகப்பனே மை சோத்திருக்கிற சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கும் போது தேவனாய் கர்த்தர் நீர் எங்களை தாங்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே இந்த அர்ப்பணிக்கிற ராஜா ஆண்டவரே மை சோத்திரிக்க ராஜா, நீதிமான தாங்குகிற தேவனாய் கரங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாய் வாழ்ந்துவிட தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையால் உள்ளவர்களாய் இருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் வியாதி படிக்கல, நீர் எங்களை தாங்குகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. மை சோத்திரிக்க ராஜா மை துதிக்கிறோம். ஆண்டவரே உத்தமத்திலே தாங்குகிற தேவனா இருக்கிறபடினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனும் வலதுகரம் எங்களை தாங்குகிறா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை சோத்திரிக்க ராஜா, யோபு தன் உத்தமத்திலே ஆண்டவரை உறுதியா இருந்தபோது கர்த்தர் யோபை தாங்கினீரே. தகப்பனே மை சோத்திரிக்கிறாம நாங்கள் உத்தமாய் நடக்கும்படியா இந்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே மை துதிக்கிறப்ப 2 Corinthians 4:2 வாசித்தோண்டமாய் ஆண்டவர் வெட்கமான அந்தரங்க காரியங்களும் ஆண்டவரை நாங்கள் வெறுக்கத்தக்கதாய் ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர்படிப்பட்டதான கிருபை தரும்படியா செபிக்கிறோம். ஒரு நாங்கள் வேத வசனத்தை புரட்டாதபடி நாங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற தேவனாய் கர்த்தர் கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. கர்த்தர் அடைக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தர் விழுந்து போன தாவீதை ஆண்டவரை பச்சைபால் விஷயத்திலே பாவத்தில் விழுந்து போன தாவீதை தாங்கினீர். ஆண்டவரை நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே மை சோத்திரிக்கிறப்பா, ஆண்டவரே மை துதிக்கிறேன். தாவீதை ஆண்டவரே சோத்திர பாவத்தில் உட்பட்ட நாட்களிலே கர்த்தர் தாவீதை தாங்கினீர். ஆண்டவரே மை சோத்திரிக்கிறார். மீண்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களை தொகையீடு செய்யும் போது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போதும் கர்த்தர் அவனை தாங்கின தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். தகப்பட இந்த வேளைகள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீதிமான தாங்குகிற தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நீர் எங்களை தாங்கி எங்கள் வழிநடத்தும்படியாய் இந்த அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மை சோத்திரிக்கிற ஒருவேளை நாங்கள் விழுகுதான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு கிருபை தாருங்க. நாங்கள் உண்மைத்துவமாய் பின்பற்ற யோபை போல ஆண்டவரே நாங்கள் உத்தமத்தில் உறுதியாயிருக்கத்தக்கதான கத்த கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. அவர் என்னை கொண்டு விட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே மை சோத்திரிக்க ராஜா, நாங்கள் பூமியில வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உத்தமத்தில் உறுதியாயிருந்து விட தேவனா கத்த கிருபை தரும்படியா செபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு வசனப்படி நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே தேவனாக்கத்தின் முக்கியமானாக இயேசு கிறிஸ்து எந்த நாளில் வந்தாலும் அவரை நாங்கள் சந்திக்கத்தக்கதான கிருபை தரும்படியா அதில் அர்ப்பணிக்கிறோம். நீதிமான தாங்குகிற தேவனுடைய கரங்களுக்கெல்லாம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை தாங்கி ஆண்டவரே உங்கள் வருகை பருந்து நீங்க நடத்தும்படியா அர்ப்பணித்து செபிக்கிற சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகுஜாக்க ஒருவருக்கை செலுத்துகிறேன். மீட்பரிச்சரமான இயேசு நாம் செபிக்கிற நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்நியமானதும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனோடும்
உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.